Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா கிவ் அப் பண்றது. அதாவது ரொம்ப நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருப்போம் ஒரு விஷயத்துல, ஒரு தொழிலாகட்டும், இல்ல நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தயார் பண்றதுலயா இருந்தாலும், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் வைஸா ஏதாவது ஒர்க் பண்ற குழந்தைங்க அது ரிலேட்டடா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது 100% அதை சக்சஸா ரீச் பண்ற அளவு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே என்னப்பா நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதோட ரிசல்ட் ஒன்னும் பெருசா இல்லை, அப்போ இத போய் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 90% போயிட்டு அப்படியே பேக் அடிச்சிருவாங்க. அது இருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு சின்னதா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். அதாவது ஒரு பார்க்ல அதாவது ஒர்க் ஸ்ட்ரெஸ் காரணமா ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர் அவர் என்னதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே அவரு நினைச்ச அளவு அவருடைய கம்பெனி நல்ல குரோல கொண்டு போகவே முடியல. என்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்தாலும் எது புதுசா ஒரு லான்ச் பண்ணாலுமே அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்காம, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காம அவர் எதிர்பார்த்த அளவு ரிசல்ட் கிடைக்காதனால ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்திருக்கிறாரு. அந்த வந்திருக்கும் போது அந்த இயற்கை காத்தே அவருக்கு ரொம்ப மனசுக்கு இதமா இருக்குது. அதனால அமைதியா அங்கிருந்த சேர்ல உட்காந்து அங்க நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ரொம்ப வேகமா அவனுடைய சக்திக்கு மீறி ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிறான். மூச்சு வாங்க ஓடி ஓடி பாக்குறா. இவர் யோசிக்கிறாரு, எதுக்கு இந்த பையன் ஓடிட்டு இருக்கிறான், விளையாடுறதுக்கு அவனை சுத்தி பசங்களும் இல்லையே, இவன் தான் தனியா ஓடிட்டு இருக்கிறான், என்னத்துக்கு ஓடுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கூர்ந்து பார்க்கும்போது அங்க ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போயிட்டு இருக்குது. அதை பிடிக்கிறதுக்காக இந்த பையன் வேகமா போயிருக்கிறான். அந்த பார்க்கவே சுத்துன்னு சுத்திட்டு அப்புறம் ரொம்ப களைச்சு போய் கரெக்டா அந்த பெரியவர்கிட்டவே இந்த பையன் உட்கார்றான். அப்ப இவரு நினைக்கிறாரு, பாரு எப்படி அந்த பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காக அவன் எவ்வளவு தன்னோட சக்தி எல்லாம் திரட்டி இவ்வளவு வேகம் மூச்சரைக்கு ஓடி பையன் பொக்குன்னு உட்காந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பையனை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா பொழுது இறங்கி மாலை வேலை வந்துருச்சு. அப்பா என்ன ஒரு மிராக்கிள்னு பாத்தீங்கன்னா, எந்த பட்டாம்பூச்சியை தேடி அந்த பையன் ஓடோடுன்னு ஓடி களைச்சு உட்கார்ந்தானோ அந்த பட்டாம்பூச்சி பறந்து அந்த பையனோட ஷோல்டர்ல உட்காருது. இவருக்கு ஒரே பிரமிப்பாய் போச்சு. உடனே இவரோட மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை விரும்பி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஃபர்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா அந்த இயற்கையே, இந்த பிரபஞ்சமே நமக்கு நம்மளுடைய கடுமையான உழைப்புக்கும் நம்ம அதை மேல வச்சிருக்கிற ஒரு உண்மையான லவ்வுக்காகவே நம்ம நினைக்கிறத சக்சஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோட அந்த பூங்கால இருந்து இவர் வெளியில போறாரு. இது மாதிரி தானுங்க நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவு உண்மையாவும் நேர்மையாவும் நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் விரும்பி நம்மளுடைய இன்புட் எல்லாம் கொடுத்தோம்னா அதனுடைய அவுட்புட் ஆகப்பட்டது, அதனுடைய ரிசல்ட் ஆகப்பட்டது நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நாள் நமக்கு அமைஞ்சே தீரும். அதனால பாதி வரைக்கும் போயிட்டு அந்த முயற்சியை கைவிட்டுட்டு கிவ் அப் பண்ணாம நீங்க ஆரம்பத்துல எந்த உத்வேகத்தோட, எந்த முயற்சியோட, எந்த ஈடுபாடோட இருந்தீங்களோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் அதுல போட்டீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி அமையும் அப்படிங்கறத இந்த பதிவின் மூலமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.